மகாநதி சீரியலில் இப்போ நிவின் அண்ட் யமுனாவை காட்டுறாங்க. ஸோ நிவினை வந்து யமுனா பயங்கரமாக திட்டுறாங்க. அது என்ன எல்லாரும் போக வேணாம்னு சொன்னப்போ காவேரிக்கு நீங்கள் மட்டும் சப்போர்ட் பண்ணி ஒரு வாரம் கொண்டு போய் விட்டுட்டு வரீங்க. எனக்கு ஏன்னு தெரியாதுன்னு நினச்சிங்களா? அப்போ தான் அந்த ஒரு வாரம் போயிட்டு நீங்கள் நினைக்கிறப்பெல்லாம் காவேரியோட கூத்தடிக்க முடியும், போய் பார்க்க முடியும், பேச முடியும். எவ்வளோ நாளைக்கு நீங்கள் ஆடுறீங்க, ஆட்டம் போடுறீங்க அப்படின்னு நானும் பார்க்குறேன். என்னை முட்டாள்னு மட்டும் நினைக்காதீங்க அப்படி இப்படின்னு கத்திட்டு அங்கேருந்து போகிறாங்க. பட் இது எதையுமே வந்து காதில் வாங்காமல் நம்ம நிவின் வந்து காதில் ஹெட்ஃபோன் போட்டிருக்காரு. ஸோ உள்ளே போய்ட்டு திருப்பி ஏதோ ஒரு திட்டுறதுக்காக வெளியில் வர்றப்ப டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு நிவின். இதை பார்த்து பயங்கர காண்டாகி திரும்ப வந்து உள்ளே போயிடுறாங்க நம்ம யமுனா. ஸோ அடுத்ததாக என்ன நடக்குதுன்னா, இப்போது இன்னொரு பக்கம் வந்து காலையில் தூங்கி எழுந்திரிக்கிறாரு விஜய். ஸோ இதில் ஃபோனில் பார்த்தா காவேரியோட அப்பா ஃபோட்டோ வச்சுருக்காங்க. காவேரி அவங்க மொபைல். என்ன அப்பா ஃபோட்டோ வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு விஜய். ஸோ அடுத்ததாக இப்போ காவேரி போயிட்டு வேப்பிலையெல்லாம் பறிச்சுட்டு வராங்க. வந்ததுக்கப்புறமா எங்கே போன காவேரி அப்படின்னு கேட்கும்போது, மரத்தில் ஏறிட்டேங்க, கால் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுச்சு அப்படின்னோன்னு விஜய் கோவப்படுறாரு. எவ்வளோ திமிரு உனக்கு, வயிற்றில் பாப்பா இருக்குன்னு சொல்லி நினைக்காம நீ ஆட்டம் போடுற, கொஞ்சம் அடக்க ஒடக்கமாக இரு அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காரு. ஸோ அடுத்ததாக ஒரு பெல் அடிக்குது. என்னங்க இங்கே யாருமே வரமாட்டாங்கன்னு சொன்னீங்க, பெல் அடிக்குது அப்படின்னு சொல்லும்போது, நீ போய் வாங்கிட்டு வா, பார்சல் வருத்திருக்கு அப்படின்னு உடனே வாங்கிட்டு வந்தால் கேக் இருக்குது. உடனே காவேரி ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க விஜய். என் அப்பாவோட பிறந்தநாள்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. நீ தான் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தியே நான் பார்த்தனே அப்படின்னா, ஆமாங்க எங்கள் அப்பா ரொம்ப தைரியமாக வளர்த்தாரு. மரத்து மேலே ஏறும்போது கூட எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அப்படிலாம் செய்கிறது. அதை நினச்சிட்டே தான் ஏறினேன். எங்கள் அப்பா கூடவே இருக்க மாதிரி ஒரு ஃபீல். அதை நினச்சிட்டு தான் இந்த மாதிரி பண்ணிட்டேங்க அப்படின்ட்டு அப்பாவை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் கேக்லாம் வெட்டி ஒரு பக்கம் வந்து ரொம்ப சந்தோஷமாக அவங்க அப்பாவுக்கு ஊட்டுற மாதிரி ஃபோட்டோலாம் வச்சு ஊட்டிட்டு இவங்க 2 பேரும் கேக் சாப்பிட்றாங்க. இந்த பக்கம் அதே மாதிரி குமரன் வீட்டில் சாரதா அப்படின்ட்டு எல்லாருமே சாமி கும்பிடுறாங்க. அப்போ எனக்கே குழந்தைய வந்து எங்கள் அப்பா தான் பிறப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து நம்ம கங்கா பேச, உடனே அதே மாதிரி சாந்தி வந்து என் தம்பி சிரிச்சா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பெருமையெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப குடும்பத்தில் ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க காவேரியோட அப்பாவை நினச்சி. ஸோ இந்த வீக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, காவேரி எந்த அளவுக்கு விஜயை பார்த்துக்கிறாங்க, என்ன மாதிரியான சூப்பரான சீன்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவாங்க. நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் விகா ஃபேன்ஸ்க்கெலாம். ரொம்பவே நல்லா ஜாலியாகவே போகும். பட் அடுத்த வாரம் தான் விஜய்க்கு சரியானதுக்கப்புறமா சகலைகள்லாம் சேர்ந்து எப்படியாவது பசுபதியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து அப்கமிங் வீக்ஸில் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. விஜய் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடுவாங்க. என்ன ட்விஸ்ட் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சீரியல் எப்படி போகுது அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அப்படி இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.